Hi friends, welcome to STube. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த லாக்டவுன் பீரியடில் எப்படி நம்ம எல்லோரும் வீட்லேயே இருக்கோமோ அதே மாதிரி தான் நம்ம காரும் பார்க்கிங்லேயே இருக்குங்க. இப்போ தான் நம்ம காருக்கு ரொம்ப கேர் தேவைப்படுது. அதனால தான் ரொம்ப நாள் வண்டியை பார்க் பண்ணும்போது என்னென்ன விஷயத்தை கவனிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ பண்ணியிருந்தேங்க. அந்த வீடியோவை பார்க்காதவங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்குது. கண்டிப்பாக அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வண்டியை கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சரிங்க, இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கார் செகண்ட் ரோ சீட் பெட், அதாவது காரோட செகண்ட் ரோ இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து எப்படி பெட்டாக கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ரெடிமேடாக பெட்டே அவைலபிளாக இருக்குங்க காருக்கு, அதாவது கார் செகண்ட் ரோவில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக அவைலபிளாக ஆன்லைனில், அதாவது அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லைனா வேறு கார் ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது இல்லைங்களா, அதில் எல்லாமே இந்த பெட்டு விற்குது. மேட் இன் சைனா தாங்க, பட் ஸ்டில் வந்து நல்லா குவாலிட்டி நல்லா தாங்க இருக்குது. இது என்ன எதுக்குன்னா, நம்ம லாங் ஜர்னி போகும்போது குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடி படுத்துக்கலாம், பெரியவங்க கூட படுத்துக்கலாங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான பெட்டாக இருக்குது. இந்த பெட்டை வந்து நான் கிட்டத்தட்ட அமேசானில் 1700 வாங்கினேங்க. அண்ட் இது வந்து ஃப்ளிப்கார்ட்லேயும் மற்ற போர்ட்லேயும் அவைலபிளாக இருக்குது, பட் நான் அமேசானில் வாங்கினேன். அண்ட் இப்போ அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது அண்ட் இது நமக்கு எந்த அளவுக்கு நம்ம ஜேர்னியை கம்ஃபர்ட்டை வந்து பர்பஸை சால்வ் பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்குற ஒரு வீடியோ தாங்க இது. வாங்க நம்ம பார்க்கலாம். ஸோ இனிஷியலாக பேக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா பேக்கிங்காக இருக்குது. ஆனால் பாக்ஸ் பார்த்தாலே தெரியுதுங்க, மேட் இன் சைனா தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் அமேசான் நல்லா பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் பேக் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பேக் பார்க்கும்போது ஒன்றும் ரொம்ப பிராண்டட் ஐட்டம் மாதிரி தெரியல, நார்மல் பேக் மாதிரி தான் இருக்குது. பார்ப்போம், ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ அடுத்தது கலர்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 கலர் போட்டிருக்காங்க. பட் நமக்கு வந்து பிளாக் தாங்க, பட் காரில் வந்து 5 கலர் போட்டிருக்காங்க. இந்த சைடில் பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது போட்டிருக்காங்க. அண்ட் அப்புறம் இதுக்குள்ளே என்னென்ன ஆக்சசரிஸ் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா ஏர் பில்லோ இருக்குது, அதாவது 2 ஏர் பில்லோ, பெட்டு, அதுக்கப்புறம் இந்த காற்றடிக்கிறதுக்கு ஒரு மோட்டர் மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு ஒரு அடாப்டர் மாதிரி இருக்குங்க, அதுவும் இருக்குது. எல்லாமே இன்க்ளூடடாகவே இருக்குது. ஸோ நீங்கள் இது வாங்கிட்டிங்கன்னா இதுக்கு தேவையான கிட் எல்லாமே அதில் இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எதுவும் வாங்க தேவை இருக்காது. இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எனக்கும் வந்து பார்க்கணும் அது என்ன கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்ட்டு ரொம்ப டவுட்லேயே இருந்தாங்க. ஸோ பார்ப்போம். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து ஏர் பில்லோ. ஸோ இந்த மாதிரி 2 பில்லோ கொடுக்குறாங்க. நல்லா தாங்க இருக்குது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா 1700 தான் ப்ரைஸ், அவ்வளோதான் வருதுங்க. பட் நல்லா தான் இருக்குது, பிளாஸ்டிக் தான். அண்ட் பார்த்திங்கன்னா இது ஏர் பில்லோ, நம்ம வந்து காற்றடிச்சு ஃபுல் பண்ணிட்டிங்கன்னா நம்ம நல்ல பில்லோவை யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா இது பெட்டுக்கு இப்போ பெரியவங்கெல்லாம் படுக்கிறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், இதில் அப்படி கம்ஃபர்டபுளாலாம் படுக்க முடியாதுங்க. நார்மல் பில்லோ வச்சுக்கலாம். பட் குழந்தைங்களுக்கு இது நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே தாராளம். ஏன்னா அடுத்த ஐட்டம் பார்த்திங்கன்னா இது இருக்குது, அதில் மோட்டர் இருக்குது, ஏர் அடிக்கிறதுக்கு மோட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது நல்ல விஷயம். அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பேக் மாதிரி இருக்குது, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இப்போ ஒரு பேக் மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த மெயின் பெட்டே வந்து அந்த பேக்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ இதுதான் அந்த பெட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏர் பில்லோ மாதிரியே தான், அதே குவாலிட்டி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் நல்லா தாங்க இருக்குது, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவ்வளோதாங்க, காஸ்ட் அவ்வளோதாங்க வருது. ஸோ ஆனால் திக்னஸ் இருக்குங்க, ஸோ அதனால் ஈஸியாக கிழியாதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, பெட்டு வந்து பார்த்திங்கன்னா மேலே லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெல்வெட் ஃபினிஷ் மாதிரி இருக்குங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெல்வெட் ஃபினிஷ் மாதிரி இருக்குது. கீழே லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது இருக்குது, பிளாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க கீழே இருக்கிற லேயர். ஸோ குவாலிட்டி வந்து ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா தாங்க இருக்குது. இது எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு மேலே வந்து ஒரு பெட்டு மாதிரியும், அண்ட் பெட்டோட ஒரு சைடு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னா பின்னாடி சீட்டில் கால் வைக்கிற இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்த ஃபில் ஆகிறதுக்காக ஒரு போர்ஷன் வந்து அதில் போயிடுதுங்க, அந்த மாதிரி இருக்குது. அண்ட் வந்து ஃப்ரண்ட் 2 சீட் வருது இல்லைங்களா, டிரைவர் சீட்டும் கோ பேசஞ்சர் சீட்டு வருது இல்லைங்களா, அதுக்கு 2க்கும் இடையில ஒரு சின்ன கேப் வரும்ல, அதை ஃபில் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு போர்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. மெட்டீரியல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், வெல்வெட் ஃபினிஷ் மாதிரி தான் இருக்குங்க. என்ன பிரச்சனைனா இதில் வந்து உங்களுக்கு டஸ்ட்டு படித்தா நல்லாவே தெரியும். ஸோ இன்கேஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து இந்த பீச் கலர் மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அழுக்கு படித்தா உங்களுக்கு அவ்வளோ பெருசாக தெரியாது. நான் ஏன் பிளாக் வாங்கினேன்னா அழுக்கு படிஞ்சால் தெரியணும், ஏன்னா பசங்க தான் படுக்க போகிறாங்க இல்லையா. ஸோ அழுக்கு இருந்தால் நம்ம வந்து அது அப்பப்போ க்ளீன் பண்ணுவோம், அழுக்கு தெரியலனா நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம்ல, அதுக்காக நம்ம பிளாக் ப்ரிஃபர் பண்ணி வாங்கினேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஏர் ஃபில் பண்ணுறதுக்கான நாசில். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 அட்டாச்மெண்ட் இருக்குது. அதாவது ஒன்று வந்து நார்மல் ஃபில் பண்ணுறதுக்கு, இப்போ செகண்ட் அட்டாச்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் ரிட்டன் வால்வ் மாதிரி, அதாவது இதில் ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க, சின்னதாக ஒரு லேயரு பிளாஸ்டிக் இருக்குது. அதில் வந்து நீங்கள் காற்றடிச்சிங்கன்னா அது உள்ளே போயிடும், அதுக்கப்புறம் வெளில வரும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அது பிளாக் ஆயிரும். ஸோ நீங்கள் அது கூட யூஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக பண்ணும்போது ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காற்றடிச்சிடணுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நிறைஞ்சிருச்சு, ஓவராக ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த செகண்ட் ப்ளக்கை போட்டுட்டு
அளவாக தேவைப்படுற அளவுக்கு மட்டும் காற்றடிச்சு வச்சுக்கலாங்க. ஸோ அந்த மாதிரி. இன்னொரு விஷயம், சீக்கிரம் கிழிஞ்சிரும், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்கள் வந்து ஏதாச்சும் ஷார்ப்பான மெட்டீரியல் ஏதாவது வண்டியில் ஏதாச்சும் ஒரு மெட்டல் பீஸ் எங்கேயா வெளியில் தெரியுது, இல்லை வந்து ஏதாச்சும் பிளேடு இல்லை நைஃப் ஏதாச்சும் படுது, இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் படுது, அந்த மாதிரிலாம் ஷார்ப்பாக எதாவது பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற இந்த பிளாஸ்டிக் வந்து கண்டிப்பாக கிழிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் ரொம்ப மெலிசாக கிடையாதுங்க, கொஞ்சம் நல்ல திக்காக தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் பிளாஸ்டிக் தான் இல்லைங்களா? ஸோ அதனால் எதாவது ஷார்ப்பாக பட்டால் கிழிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த போர்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இது 2 சீட்டுக்கு இடையில போகிற போர்ஷன் அது. ஸோ ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கும் பேசஞ்சர் சீட்டுக்கும் இடையில போகிற போர்ஷன் தான் இந்த போர்ஷனு. அது எனக்கு என்னென்னா, என்னோடய வண்டிக்கு பார்த்திங்கன்னா இது ரொம்ப சின்னதாக இருக்குங்க இந்த போர்ஷன். அதனால் அது ஒன்றும் பெரிய பெனிஃபிட் கிடையாது. அது எதுக்கு நமக்கு தேவைப்படும்னா, பசங்க வந்து படுக்கிறாங்க அப்படின்னா பிரேக் அடிக்கும்போது, ஏன்னா அவங்க சீட் பெல்ட் போட்டிருக்க மாட்டாங்கல்ல, ஸோ பிரேக் அடிக்கும்போது அவங்க முன்னாடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அந்த போர்ஷன் தேவைப்படுது. நான் வந்து இப்போ என்னென்னா அதுக்கு பதில் ஒரு பில்லாக யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஸோ அது சிம்பிளாக முடிஞ்சிருக்கேன். ஸோ இப்போ மோட்டர் பார்க்கலாங்க. மோட்டர் வந்து ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு மோட்டர் வந்து நீட்டாக பபிள் ட்ராப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கிங் நீட்டாக தாங்க இருக்குது, ஒன்றும் தப்பு இல்லை. இந்த மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இதில் நீங்கள் காரோட மொபைல் சார்ஜரிங் இதில் கிட்லேயே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன ஒரே ஒரு அட்வைஸ்னால், நீங்கள் மொபைல் சார்ஜர் கிட்ட இது போடும்போது வண்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கோங்க, அது ரொம்ப சேஃபாக இருக்கும். இல்லைன்னா பேட்ரி கொஞ்சம் ட்ரைன் பண்ணும். அண்ட் இது வந்து கொஞ்சம் லோடு ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா சைனா மேடு, அதனால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குமான்னு என்ன சொல்கிறதுங்க, நம்பிக்கை இல்லை. அதனால் அதுதான் மெயின் ரீசன். ஸோ அதனால் நீங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்கலாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏர் ஃபில் பண்ணுங்கள், அது ரொம்ப நல்லது. அது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு ஸ்லிப் இருக்குங்க. அந்த ஸ்லிப்பில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அதில் போட்டிருக்கு. அண்ட் என்ன வோல்டேஜ் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் அதில் இருக்குங்க. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வந்து பார்த்திங்கன்னா பில்டு குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப மோசம்னு சொல்ல முடியாது, நல்லா ஸ்டபானாக தான் இருக்குங்க. கண்டிப்பாக லாங் ரன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்றும் இது இருக்காது, பிரச்சனை இருக்காது. அண்ட் இதில் வந்து 3 அடாப்டர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த அடாப்டர் வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெட் இருக்கு இல்லைங்களா, ஸோ பெட்டில் வந்து 2-3 ஹோல்ஸ் இருக்குங்க ஏர் ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ ஒரு ஹோலுக்கும் ஒரு டைப் ஆஃப் அளவு தேவைப்படுது. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக போட்டிருக்காங்க. நான் வந்து அந்த ஃபஸ்ட் ஒன் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த ஃபஸ்ட் ஒன்னே எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்படி கனெக்ட் பண்ணி கூட நீங்கள் அதை உங்கள் அடாப்டர் சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சைன் ஐட்டம் தாங்க, பட் ஸ்டில் குவாலிட்டி நல்லாயிருக்கு. பட் எதுக்கும் நீங்கள் ஆன்லைனில் வாங்கும்போது ரிட்டர்ன்ஸ் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ எதாவது பிரச்சனை இருந்தால் கூட நம்ம வந்து திருப்பி கொடுத்துட்டு வேறு வாங்கிக்கலாங்க. ஸோ அவ்வளோதாங்க இருக்குது, பாக்கி எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதான் பில்டு குவாலிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, ரெக்ஸின் மாதிரி இருக்குது. ஸோ கொஞ்சம் டஸ்ட் படைஞ்சா இல்லை வந்து கை வச்சு மார்க் அதெல்லாம் வருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஏர் ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டேன். ஸோ ஏர் ஃபில் பண்ணால் இந்த மாதிரி இருக்குங்க பெட்டு. ஸோ நான் இதான் ஏற்கனவே சொன்னேன், அந்த சப்போர்ட் போர்ஷனு, அது கீழே இருக்கிறது சப்போர்ட் போர்ஷனுங்க. அது வந்து வண்டியோட இப்போ செகண்ட் ரோ சீட்டு கால் வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வந்து அது உள்ளே போயிடும். அண்ட் இது வந்து மேலால் வந்துடும். இப்போ வந்து இது நம்ம காரு. ஸோ காரில் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இது 3rd ரோவில் போட்டிருக்கேங்க. 3rd ரோவுக்கும் ஃபிட் ஆகும். என் காரில் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து 2 சீட்டு, 7 சீட்ரு, பின்னாடி வந்து 2 சீட்டு தான். ஸோ அந்த சின்ன கேப் தான் இருக்குங்க. ஸோ அந்த கேப்லேயும் நம்ம போடலாம். ஏர் பெட்டுங்கிறனால நீங்கள் அது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி அது அட்ஜஸ்ட் ஆகிக்கும். அண்ட் குழந்தைங்க படுத்துக்கலாம், பெரியவங்க படுக்க முடியாது. அண்ட் இப்போ நான் செகண்ட் ரோவில் போட்டிருக்கேன். ஸோ செகண்ட் ரோ சீட்டு பாருங்கள் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிருக்கு செகண்ட் ரோவில். ஸோ அந்த போர்ஷன் பார்த்திங்கன்னா அந்த கால் வைக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஏரியா ஃபில் ஆயிடுது. நம்ம சீட்டுக்கு மேலே ஒரு லேயர் பெட்டு மாதிரி ஃபார்ம் ஆயிடுதுங்க. ஸோ பர்ஃபெக்ட் பெட்டாக இருக்குங்க. ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, பெரியவங்களும் படுக்கலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஏர் ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா நல்லா ஸ்டபனாக இருக்குங்க. உங்களுக்கு ஏர் பெட்டோட எஃபெக்ட் அப்படியே கிடைக்கும். குழஞ்சி போகிறதோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. இது பார்த்திங்கன்னா ப்ரெஸ் பண்ணும்போது இப்படி உள்ளே போதிங்களா, இது ஏர் கம்மியாக இருக்குது. ஏர் ஃபுல்லாக அடிச்சேன்னா நான் இந்த அளவுக்கு உள்ளே போகாது. இது என்னென்னா கொஞ்சம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க, படுக்கிறதுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதுதாங்க சார்ஜிங் அந்த கேபிள் மோட்டரோடது. ஸோ இது வந்து நீங்கள் காரோட மொபைல் சார்ஜர் இதிலே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் திருப்பி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து வண்டி ஆன் பண்ணிவிட்டு இந்த சார்ஜரை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்ப சேஃபாக இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா, குழந்தைங்க வந்து இதில் படுத்துக்கலாங்க. குழந்தைங்க படுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லாங் ஜேர்னி போகிறோம், ஒரு 400 கிலோமீட்டர் 500 கிலோமீட்டர்லாம் போகிறோம் அப்படின்னா குழந்தைங்க பாட்டுக்கு படுத்துக்குவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக வருவாங்க, ஜேர்னி டயர்டே சுத்தமாக தெரியாதுங்க. ஆனால் என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா, பின்னாடி சீட்டில் அவங்க உட்காரும்போது சீட் பெல்ட் போட்டிருக்க மாட்டாங்க. இந்த பெட்டு போட்டால் சீட் பெல்ட்டை யூஸ் பண்ணாமல் வருவாங்க. ஸோ அது ஒரு சேஃப்டி இஷ்யூ இருக்குங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். எங்களுக்கு அது கன்சர்ன் தான். ஸோ பட் ஸ்டில் வந்து பசங்க வந்து கம்ஃபர்டபுளாக வருவாங்க அப்படின்னா மட்டும் இந்த வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா சேஃப்டி வந்து நமக்கு ஒரு ரிஸ்க்கான விஷயம், நீங்கள் அது கொஞ்சம் கவனத்தில் இருந்துக்கணும்.
அண்ட் இந்த பெட்டு வந்து கிட்டத்தட்ட எல்லா காருக்கும் சூட் ஆகுங்க. ஏன்னா ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் கொடுக்குறாங்க. சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். அதாவது ஒரு இன்ச் சின்ன ஒரு ஒரு மேபி ஒரு 5 இன்ச்சஸ் ஒரு 3 இன்ச்சஸ் அவ்வளோ அந்த டிஃப்ரென்ஸ் தாங்க இருக்கும். அதுக்கு மேலே பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து இருக்க போகிறது கிடையாது. மற்றபடி பார்த்திங்கன்னா பெட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதாவது எப்போ வேணாலும் நீங்கள் அதை எடுத்து ஜஸ்ட்டு காற்றடிச்சு ஃபில் பண்ணிடலாங்க. வேணான்னு சொல்லும்போது டக்குன்னு குறைச்சி விட்டுறலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஏர் அடித்து வச்சுட்றேங்க ஃபுல்லாக. இப்போ எங்கே லாங் போகிறோன்னு வைங்களேன், ஏர் அடிச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் போட்டுறேங்க. இதுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் போட்டுட்டு எக்ஸ்ட்ராவாக 2 பில்லோ எடுத்துக்கிறேன். ஸோ அந்த ஏர் பில்லோவை பெருசாக நம்புறதில்ல. ஏன்னா அது ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ தலைவைக்கிறதுக்குலாம் கொஞ்சம் கஷ்டம். ஸோ அந்த இடத்துல ஒரு பில்லோ போட்டுருவாங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து 2 சீட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு இடையில ஒரு சின்ன போர்ஷன் தெரியுது பாருங்கள் லெஃப்ட்டில். ஸோ அங்கேயும் ஒரு பில்லோ போட்டுறாங்க. ஸோ அதனால் என்னென்னா பசங்க வந்து தூங்கினா கூட அந்த கேப்புக்குள்ளேயே தான் இருப்பாங்க, வெளியே வர மாட்டாங்க. ஸோ அதனால் அது நல்லா இருக்குது. எனக்கு ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னு பார்க்கும்போது இந்த விஷயம் தான் பாருங்களேன். கைப்பட்டு ஏதாவது வரையும் போது பார்த்திங்கன்னா இதில் வந்து மார்க்கு ஃபார்ம் ஆகுது. அது ஒன்று தான் நமக்கு ஒரு இஷ்யூவாக இருக்குங்க. பட் மற்றபடி இது ரொம்ப நல்லா இருக்குங்க பெட்டு. வாஷபிள் கூட, நீங்கள் எதாவது அழுக்கானா கூட நீங்கள் வாஷ் பண்ணலாம். ஸோ அது ஒன்றும் தொந்தரவு இல்லை. நீங்கள் ஏன்னா எல்லாமே பிளாஸ்டிக் தான், மேலே வந்து கிட்டத்தட்ட வெல்வெட் ஃபினிஷ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷபிள் மெட்டீரியல் தான். ஸோ நல்லா இருக்குங்க. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இந்த பெட்டு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த பெட்டை இதுக்கு முன்னாடி யாராவது வாங்கியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். நான் இந்த பெட்டை வாங்கி கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சுங்க. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. 2 தடவை வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. பட் நமக்கு என்ன பர்பஸோ அந்த பர்பஸை கண்டிப்பாக சால்வ் பண்ணுதுங்க. ட்ராவலிங் கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. குழந்தைங்களுக்கும் எந்த தொந்தரவும் கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 2 பில்லோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். பட் அதர்வைஸ் வந்து பெட் ரொம்ப நல்லாயிருக்கு. மேலே ஒரு பெட்ஷீட் போட்டுக்கிறேங்க. ஸோ தட் அந்த பெட்டோட கிளாத் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரியும் பார்த்துக்கிறேன். கீழேயும் பார்த்தீங்கன்னா எந்த ஷார்ப் மெட்டலும் கிடையாதுங்க. ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக இருக்குது. அண்ட் ரொம்ப லைஃப் நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அண்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாங்க. அது வரைக்கும் எல்லோரும் பத்திரமா இருங்க. டேக் கேர். பை பை.